ஓகே கைஸ், வெல்கம் டு another வீடியோ. அதே விஷயத்தை தான் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம். பைத்தான் கோட் ஸ்டெப்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்டர்வியூ. ஸோ ஓகேவா, இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 6 கவுண்டிங் த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் இன் த counting the number of occurrences, அதாவது எத்தனை தடவை இருக்குது அப்படின்றது தான் occurrences of a character. ஸோ given characters வந்து எத்தனை டைம் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக ஓகே. இப்போ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் நம்ம முதல்ல ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த வேர்டுக்கு நம்ம உள்ளே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, சேம் அந்த கேரக்டர் என்ன இதுன்றதை நம்ம செக் பண்ணுறதுக்காக எனக்கு வந்துட்டு அக்கரன்சஸ் அப்படின்னா கொடுத்த இன்புட்டு அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான். ஸோ ஜி இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஜி இருக்கா இல்லையா. ஸோ ஜி இருக்குது, பட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்துட்டு இதை செக் பண்ணணும். ஸோ ஜி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ செக் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டேன், கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் ஐ இன் வேர்டு. ஸோ ஐ அப்படின்றது வேர்டில் இருக்கா இல்லையா. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இஃப் ஐ ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிவ் யூஸ் பண்ணேன், கேரக்டர். ஓகே, ஐயும் கேரக்டரும் ஒரே சேமாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், கவுண்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஒவ்வொரு கவுண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போய்ட்டும். கடைசியில் நம்ம என்ன பண்ணோம், ப்ரிண்ட்டு கவுண்ட்டை நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இது பண்ணி பார்க்குறேன், என்ன வருது, ஜி. ஸோ எனக்கு ஜி 2 டைம் வருது. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எம் அப்படின்னு மாற்றுறேன். எம்ன்னு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தா அதே 2 டைம் வருது. ஸோ என்ன எம் 2 டைம் தான் இருக்குது. அடுத்தது ஆர் கொடுத்தேன் அப்படின்னா அதை பார்த்தா எனக்கு ஆறு ஒரே டைம் தான் வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு எத்தனை தடவை கொடுத்துருக்கிற இன்புட் வந்துட்டு அந்த வேர்டுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரைட்டிங் ஃபிபோனாசி சீரீஸை வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபிபோனாசி சீரீஸ் நிறைய இன்டர்வியூஸில் கேட்பாங்க. அகாடமிக்கில் நீங்கள் நிறைய வந்து சிஎஸ் பேக்ரவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதை படிச்சிருப்பீங்க. ஓகே, ஃபிபோனாசி சீரீஸில் பார்க்கும்போது நான் முதல்ல என்ன பண்ணேன், ஃபிப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 0லேருந்து 1 அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் சீரீஸ். ஸோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 5 வரை இருந்தால் போதும். ஸோ அப்படி அதனால என்ன பண்ணுறேன், நம்பர் வந்துட்டு n = 5 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் வந்துட்டு எனக்கு என்ன வரணும் அப்படின்னா n நேற்று போது 5 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சை வந்துட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் இன்புட்டாகவும் வாங்கலாம். ஸோ இன்புட்லாம் வந்துட்டு அதுவும் ஈஸி தான். நான் போக போக அதெல்லாம் அப்படியே லைனான எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். இப்போது இந்த ஃபிப் டாட் அப்பண்ட். ஸோ இந்த ஃபிப்புக்குள்ளே இந்த அப்பண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்கப்புறம் வர வேல்யூஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இந்த அப்பண்ட் இது யூஸ் பண்ணுறோம். என்ன இதுனா ஃபிப் இதுதான் வந்துட்டு லாஜிக்கு என்னென்னா -1 ப்ளஸ் ஃபிப் -2. ஓகேவா, இப்போ இதை போட்டாச்சு. இப்போது அடுத்தது ப்ரிண்ட்டு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எம்டி கமா, ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே நம்பர் வரும். நம்பர் சேர்ந்ததுக்கப்புறம் கமா, அடுத்த நம்பர் கமா, அடுத்த நம்பர் கமா. ஸோ அதுக்காக நான் வந்து முதல்ல கமா அப்படின்றத க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் எனக்கு வந்து ஜாயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இந்த இடத்துல இதாகணும். இது கொஞ்சம் வந்துட்டு அட்வான்ஸாக இருக்கிறது. இதில் சிம்பிளாக புரிகிற மாதிரியும் இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸில் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். இது ஒன் ஆஃப் த டைப், அவ்வளோதான். ஃபிப் ஓகேவா, இ இன்
ஃபியூப். ஸோ ஒவ்வொரு டைமும் லூப் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். ரன் ஆக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்துட்டு ரன் பண்ணேன். எனக்கு என்ன ஆகுது, ஆல்ரெடி 0 1ன்னு இருக்குது. அடுத்தது 1 2 அப்புறம் 3 அடுத்தது 5 அடுத்தது 8 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ லாஜிக் என்னென்னா ஃபஸ்ட்டு -1 ப்ளஸ்ஸு அப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் -2 இவ்வளோதான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ நம்பர் 8ல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அ லிஸ்ட். ஸோ ஃபைண்டிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்பர் இன் அ லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டில் மேக்ஸிமம் என்ன நம்பர் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டு நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் 12 8 சும்மா ரேண்டமாக நான் கொடுக்குறேன். 6 78 33 4 அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லலை இருக்குது ஹையஸ்ட்டு 78 தான். ப்ரோக்ராமிங்கில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம்னா மேக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணுறேன், நம்பர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் நம்பர் இன் நம்பர்ஸ் சரி நம்பர் லிஸ்ட் நமக்கு வேரியபிள். ஸோ நம்பர் லிஸ்ட் இஃப் மேக்ஸ் லெஸ் தென் நம்பர். ஸோ நம்பர் இந்த வேல்யூ, ஸோ இந்த வேல்யூ இந்த இடத்துல போட்டிருக்கேன். நம்பர் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கா. அடுத்தது பிரிண்ட் ஆஃப் மேக்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா முதல்ல ஒரு லிஸ்ட்டு போட்டாச்சு. அந்த லிஸ்ட்டில் ரேண்டமாக சில நம்பர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0 இருக்குது இல்லையா, இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0வை நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு இதையும் வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி இந்த நம்பர் லிஸ்ட்டில் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த நம்பர் லிஸ்ட்டை இங்கே அசைன் பண்ணுறேன், நம்பர் லிஸ்ட் செக் பண்ணும்போது இப்போ இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் அதாவது நம்ம இங்கே புதுசாக க்ரியேட் பண்ண வேரியபிள், இந்த வேரியபிளை இங்கே ஆல்ரெடி மேக்ஸிமம் அப்படின்ட்டுன்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ண அந்த வேரியபிளை செக் பண்ணுறோம். ஆக்சுவலி இது எப்படி ரன் ஆகுனா, இப்போ 12 எடுத்துக்கோம், 12 8 எது பெருசு 12, அடுத்தது 12 23, அடுத்து 12 6 கம்பேர் பண்ணோம். ஸோ அப்படியே செக் பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மேக்ஸை வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 78. ஸோ ஆன்சர் ரைட்டாக வந்துச்சா, அவ்வளோதான். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது போவோம். இதில் சேம் மினிமம், ஃபைண்டிங் மினிமம். ஸோ என்ன உங்களுக்கு சின்னஸாக மாறும் அதை வந்துட்டு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. மினிமம் நம்பர் என்ன லிஸ்ட். ஓகேவா, சேம் இதே தான் வரும். காப்பி பேஸ்ட்டு. இதில் என்ன மாற்றிருப்பீங்க, இந்த சின்ன லாஜிக்கை மட்டும் மாற்றிருப்பீங்க. ஸோ லெஸ் தென்ன்ற இடத்துல கிரேட்டர் தென்னை போட்டிருப்பீங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு 4 இருக்கிறதுல என்ன எனக்கு சின்ன நம்பர் 4. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சின்ன லாஜிக் மட்டும் இந்த இடத்துல மாற்றுற மாதிரி இருக்கும். அடுத்தது 10வது ஃபைண்டிங் த மிடில் எலமெண்ட். ஸோ மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம், மினிமமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மிடில் எலமெண்ட், நான் சென்டரில் நடுவில் இருக்கிற எலமெண்ட்டை இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். மிடில் எலமெண்ட் இன் லிஸ்ட். ஓகேவா, என்ன பண்ணேன்னா அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டில் சேம் இதே நம்பர்ஸை நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் இதில் மிடில் நம்பர் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மிடில் எடுக்கிற மாதிரி வரும். சரி, அதை பார்ப்போம். அடுத்து மிட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்இ. ஓகேவா, ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி இப்போ சின்ன லாஜிக் என்ன, முதல்ல மிடில் எலமெண்ட் அப்படின்னா எல்லாத்தையோட ப்ளஸ் பண்ணி அதை 2ஆல் வகுத்தா அதோட மிடில் எலமெண்ட் நமக்கு கிடைச்சிரும்.
ஓகேவா? இப்போது அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு லென்த் ஆஃப் நம்பர் லிஸ்ட். ஸோ லென்த் ஆஃப் நம்பர் லிஸ்ட்னால் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வந்து இதோட லென்த்தாக வரும். இதோட ஆஃப் தான் நான் இந்த இடத்துல எடுக்க போகிறோம். ஸோ ஆஃப் 2 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 7/2 அப்படின்ற ரேஷியோ வரும். இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவேன். பிரிண்ட் என்ன வரும்? நம்பர் லிஸ்ட். இதில் மிட் எலமெண்ட்டை நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நான் ஆன்சர் கொடுத்தேன். எனக்கு என்ன வரும்? 6 அப்படின்றது. ஸோ இங்கே பாருங்கள், இது 3 இது 3 போச்சுன்னா எனக்கு நடுவில் என்ன வரும்? 6 அப்படின்றது தான் எனக்கு இதுதான். ஓகே, இதுதான் எனக்கு மெட்டீரியல் எலமெண்ட்டாக வரும். ஸோ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அடுத்த எக்ஸசைஸை பார்ப்போம். தேங்க்யூ.